யாருக்கிட்ட? என்கிட்டயா? நீங்க மாட்டினதுக்கான என்னையும் செத்து மாட்டி விடுறீங்க. கடைசியில 2 பேரும் சேர்ந்து என்ன நக்கல் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க 2 பேரும் வேண்டாத வேலை பார்த்துட்டு எனக்கு எண்ணி வேற குடிச்ச துட்டியா கூட சேர்ந்து அப்படித்தான் உஸ்பத்தி விட்டுட்டு எப்போ நம்ம 2 சேர்ந்து பண்ணாமா எப்படி பாத்தீங்களா? அதானே தினேசே. ஐயா ராசக்கலா, வீட்டுல போய் ஓலை கிளறி வச்சிடாதீங்க. அவ்வளவுதான், தமிழ் என்ன ஓட விட்டு விரட்டிடுவா. அப்போ சரி, இன்னைக்கு சொல்லிட வேண்டியதான். தைக்கு பக்கத்து தான் இருக்கிய. ஆமா, கொசர் தானே உங்ககிட்ட ஏண்டாங்கிறது. தினேசு நடக்கட்டும். இன்னைக்கு ஒரு வீட்டுல ஓட போறான்னு நினைக்க. யாரு? மதனே. பாத்தீங்களா என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காருன்னு? ஆமையா, நம்பிட்டோம். செம்படி பார்த்தோன்னு அப்படி நடுங்குறீல. ஐயோ சிரிக்காதீங்க ஐயா. நல்லா சரிங்க, நல்லா சரிங்க. உங்களை விடுங்க, சொல்லிட்டா விடுங்க. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் தினேசுதான். யாரு இவரை விட போறா? ஒரு நிமிஷம். என்னாச்சு? என்னாச்சு தினேசு? என்னாச்சு? எதை பார்த்துட்டு சாக்காதீங்க. சரி சரி, கொஞ்சம் பின்னாடி பாருங்க. ஏன் என்னாச்சு? ஆகா, ஆனா உங்க நடிப்புக்கு ஆஸ்தா விருதே கொடுக்கலாம். மதனே அங்க பாருங்கய்யா. ஏமாத்தலான்னு வக்கீல ஏமாறதுக்கு நாங்க விட சின்ன பிள்ளைகள் கிடையாது. உண்மையிலே செம்போல் சில மாதிரி உமக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு கொடுத்துதான் ஆகணும். ரொம்ப திட்டுதாவல. என்ன 2 பேருமே சாக்காய் நிக்கல? எதுக்கு? சரி சரி, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. மீனா, 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 என்னங்க மீனா, மீனா. எல்லாரும் எப்படி இருக்காங்க? எங்களதான் பாதுகாக்க நீ இருக்கிய. நாங்க நல்லா தானே இருப்போம். அப்படி நான் என்ன பேச செஞ்சுட்டேன்? பேச செஞ்சியாவா? எனக்கு இங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கோம்னா அது உன்னால தானே. இப்ப நம்ம வீட்டுல எல்லாரும் உன்ன தெய்வமா பாக்குறாங்க. அப்பெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணல, சும்மா இருங்க. உசுர சுச்சமா நினைச்சு போன பாரு. நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்காக பெருமைப்படுறேன். அப்ப காதலிச்ச காதலை விட இப்ப பல மடங்கு உன் மேல எனக்கு காதல், அது கூட மரியாதையும். நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதெல்லாம் வரும். என் அம்மா எனக்கு செஞ்ச மிகப்பெரிய பாக்கியமே உன்னை எனக்கு மனைவியா கொடுத்ததான். என் அம்மாவும் சரி நீயும் சரி நல்லா இருக்கணும். நான் இப்ப வேண்டதே அது மட்டும்தான். ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? சரி, வீட்டுக்கு போலாமா? எனக்கு தெரியும் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உங்களை பாக்கிறதுக்கு வந்தேன். போன் இருக்கலாம்ல? நீங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும் தானே வந்தேன். என்னடி, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். முத்து மாதிரி 3 பிள்ளைகள் அவங்க என்ன எவ்வளவு அழகா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? உண்மையிலே சொல்றேன், பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஈடு எதுவுமே இல்ல. பொம்பளை பிள்ளைங்க தான். அவங்க கவனிப்பு என்ன, நம்ம மேல அக்கறையா இருக்குது என்ன. ஐயோ, அப்படியே நான் திகச்சு போயிருக்கிறேன். அப்படியே? ஆமா. சரி வா, எனக்கு உன்னை பார்த்தோன்னு அப்படியே கண்ணீரா வருது. எனக்கும் தான். சரி சரி, அதெல்லாம் கூடாது. நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். வா. சரிங்க. அம்மா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அதான் சொன்னேனே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏதோ பக்கத்து வீட்டுல பால் காய்ப்பான், எல்லாரும் போயிருக்காங்க. அப்படியா? எல்லாரும் நம்ம பிள்ளைங்க எல்லாம் அங்கதான் போயிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் போயிருக்காங்க. அவங்களை அனுப்பிட்டு தான் நாங்க வந்தேன். அப்படியா? சரிங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். நீ நல்லா இருக்கலாமா? என் மனசுல இருக்கிறது நீங்களாச்சே, நல்லா இல்லாம இருப்பேனா? எப்பாடி எனக்கு கஷ்டமா இருக்கு. பாருங்க, நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்போ நீ சரி. நீங்க சரிங்க, அப்பதான் நான் சிரிப்பேன். நானும் சிரிக்கிறேன். இது வீட்டுல பேசலாமா? இவ்வளவுதானா இன்னும் இருக்காவலா? ஐயா இல்லம்மா, பிள்ளைங்களா முன்னுக்கிட்டே வந்துட்டாங்க. நான் தான் கூட்டு வந்தேன். பிள்ளைங்க எல்லாம் இருந்தா தானே அது விசேஷ வீடு மாதிரி இருக்கும். இல்லன்னா ஐயோ அங்கிள், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதுக்கு என்ன, இது 3மே எப்பவுமே வீட்டுல கிடக்காதுங்க. 3 ஒன்னாதான் சுத்திட்டு இருக்கு. அதனால 3 பேரும் ஒன்னா வந்திருப்பாங்க. ஐயோ, இந்த பூவெல்லாம் கோர்த்து போடுங்க. ஒரு இடம் நம்ம பூவெல்லாம் கோர்த்து போடுங்க. எல்லா பக்கமும் பூ இருக்கணும். ஆமா.
வரட்டுமா தங்கம்? பரவாயில்ல. ஐயா தாத்தா நின்னுகிட்டே நிக்காதீங்க. போய் உட்காருங்க. தாத்தா தாத்தா நீங்க உட்காருங்க. நான் இந்த பூவெல்லாம் எல்லா பக்கமும் டெக்கரேஷன் பண்ணிட்டு வந்துறேன். சரி தங்கம். ஏய் எல்லாரும் பூ எடுத்து வாங்கடி. என்னடி நடக்குதுங்க? தமிழ் நம்ம தான் தமிழ் லேட்டு. பூ பூ ஆமா சார் நமக்கு முன்னாடி இங்க எல்லாத்தையும் பழகி இருக்காருடி. இது சார் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அதான் எல்லாம் பழகி இருக்குவ. அவன் என்னமோ நாம தான் ஃபர்ஸ்ட் பழக்கம் பிடிச்ச மாதிரியே நடந்துகிட்டான். ஆனா நமக்கு முன்னாடி இங்க எல்லாம் பழகி இருக்காருடி. ஏய் பால் பாக்கெட் வாங்க போனவன் எங்கடா? ஒருத்தர் இன்னும் காணோம். ஏய் மீனா வா இந்த பூவெல்லாம் அலங்காரம் பண்ணலாம் சீக்கிரம் வா. அக்கா நீங்க அத அலங்காரம் பண்ணிட்டு இருங்க. இந்த மதன் பையன் பால் வாங்க போனா இன்னும் காணோமே. அது மதன் இல்ல கிஷோரி. ஓ கிஷோரா வாங்க போனா ஆள காணோமே. ஐயோ தமிழ் என் மொவா எப்படி இருக்கா பாரு. அவ போட்டுக்க ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல. அங்கிள் தான் வாங்கி கொடுத்திருக்காங்க. அங்க பாரு அன்னைக்கிலே பாரு என்ன ஒரு சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே எல்லாம் நிக்கிறா. அவ சிரிச்சுதான் இப்பதான் தமிழ் பாக்குறேன். அதானே அவன் நிக்கிறமே இந்த பிள்ளைகளுக்கு நம்ம தெரியுமான்னு பாரு. டேய் கிஷோர் சீக்கிரம் வாடா. யோ எவ்வளவு வேலை கிடக்குது. எல்லாரும் வந்துருவாங்கடா. யாரு வராவலாம் தெரியலையே. சும்பகலி இது உன் மவ தானே? அழகா இருக்கல்ல. மதனுக்கு ஃப்ராக் போட்டு விட்ட மாதிரியே இருக்கு பத்தியா. நீங்க எப்பதான் வாரீங்கன்னு நான் பாக்குறேன்டா. எவ்வளவு வேலை சொல்லி கிடக்கு. அந்தந்தால போட்டுட்டு அதாவது இந்த நிகழ்ச்சி நடத்துறதே இவதான் நினைக்கிறேன். தங்கம் ஏன் கஷ்டப்பட்டு செய்யற? தாத்தா இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். நாம தான் தாத்தா நின்னு நடத்தணும். அட்டேங்க அப்பா. ஏ மலருங்க அவனை தான் தேடிக்கிட்டு இருக்க. ஆளையே காணோம். இந்த வாழைத்தாழை கொண்டு கட்டணுமே. பரவாயில்ல நானே கட்டிடுறேன். தமிழே செம்பகலிய பாரு ட்ரெஸ்ல கலக்குறாளே. எல்லாம் இவங்களோட செலக்ஷன். அதான் இவ்வளவு அழகா இருக்குது. என்னம்மா பக்கத்து பிள்ளைங்கம்மா. ஆமாமா பக்கத்து பிள்ளைங்க தான். நம்மகிட்ட பிள்ளைன்னு சொல்லிடவா? வேண்டாம் நம்மட்ட பிள்ளைல நம்மள கண்டுக்காம நிக்குதுவே. எவ்வளவு அழகழகா வந்து நிக்காவ பாரு. ஏய் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா எப்படி? தமிழ் மொழி பாரு தூளா இருக்கா. நம்மகிட்ட பிள்ளைல ஒன்னாவது நம்மள கண்டுக்கிட்டான்னு பாரு. ஐயோ மருமக்க மாதிரி என்னமோ பேசுறாங்களே. ஏமா உள்ள போய் இருக்கீங்களாமா? பரவாயில்ல அங்கிள் இது நல்லா இருக்குது. இது உங்க வீடுமா? உங்க வீடு வேற எங்க வீடு வேறயா? இது உங்க வீடு மாதிரி நீங்க நடிச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் வரணும். சரிங்க அங்கிள். தாத்தா எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இந்த பசங்கள எங்க தான் போனாங்க? ஏய் திலிப்பு யா மக்கள உண்டா? பாரபட்சம் எல்லாம் வந்திருக்காவ தமிழே. அதான் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குடி. ஃபங்க்ஷனுக்கு தான் வெளியாலே தேவை கிடையாது. நம்ம தரக்கலே போதுமே. மீனா மீனா ஐயோ இல்ல அவன் எங்கல பால் பாக்கெட் வாங்க போனானே. கூப்பிடலாமா? கூப்பிடல. செம்பகமொழி வாழை தர கட்டணும். யார் இருக்கா? அன்னைக்கிளி இந்த பூவெல்லாம் கொத்து நாமளே வச்சிருவோமா? அலங்காரம் சூப்பரா பண்ணணும். நாம கூப்பிட்டதே கேட்கலையாமா. தாத்தா ஹோட்டல்ல டிஃபன்ல வந்துட்டா தாத்தா? எல்லாரும் வந்த உடனே வந்துருமா? நாமெல்லாம் டம்மி பேசு தமிழ் டம்மி பேசு. இதுக்கு முன்னாடி 10 ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரியே அனுபவத்துல பேசுறாவல. இருந்தாலும் இருக்கட்டும் நம்மட்ட பிள்ளைல நம்ப முடியாது. 10 வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாவ. எவ்வளவு தெளிவா இருக்காவ. நமக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்க. உள்ள வாங்கம்மா. உங்களுக்கு ஒரு சேலை எடுத்து வச்சிருக்கேன் வாங்க. எங்களுக்கு சேலையா? ஆமாமா எனக்கு வேற யாரு இருக்கா? அதான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் வாங்கம்மா. ஐயா அங்கிள் நாங்க ஏதோ வீடு பார்த்து கொடுத்தோம். அதுக்காக எங்க மேல இவ்வளவு பாசமா? எனக்கு இருக்கதே நீங்க தானம்மா. உங்களுக்கு செய்ய வேற யாருக்கு செய்ய போறேன்? ஏமா எனக்கு யாரு இருக்கா உங்களை விட்டா? அதா அப்படியா அங்கிள்? சரி அங்கிள் நாங்க கட்டிக்கிறோம் அங்கிள். வாங்கம்மா வாங்க. சரி தமிழ் உள்ள ஏதாவது வேலை இருந்தா பாப்போமா நம்மளும்? சரி டி அங்கிள் காஃபி போட்டு தரட்டுமா? உங்க கையாலியாமா போட்டு தாங்கம்மா. தமிழே இவர் பாவம் நம்ம காப்பி போட்டு கொடுக்கணும்னு எவ்வளவு சந்தோஷப்படாது பாரு. யாருமே இல்லன்னு நினைக்கிறேன். அதான் நம்மளே இப்ப பாத்துக்கலான்னு. நாமளே பாத்துக்கிறோம் டி. அங்கிள் இருங்க நான் போய் உடனே காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன். போட்டுதாமா? வீட்டு காஃபி குடிக்க ஆசையா இருக்கு. இருங்க 2 நிமிஷத்துல போட்டுட்டு வரேன். பால் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும் எடுத்துக்கோமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அங்கிள். ஏம்மா ஐயா ஏம்மா. டேய் மலன். என்ன மாமா சொல்லுங்க. டேய் இத்தனோண்டு வாழைத்தார தூக்கிட்டு எங்கடா போற? இத்தனோண்டு வாழைத்தாரா? எத்தானண்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்க? இத்தனோண்டு சொல்லிட்டீங்க. இத்தோண்டி வாழைத்தாரி எதுக்குல? தெரியாதா? டேய் அது என்ன குடும்ப வியாதியாடா? தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அது என்னடா?
சரி மாமா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு வேலை ஏகப்பட்டது இருக்கு. நாங்க ஒண்ணு உங்களை சும்மா வெட்டியே இல்ல. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. கால குடுமைடா, கால குடுமை. உனக்கு வேலை இருக்கு, நான் வெட்டியா இருக்கேன். ஐயோ மாமா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாமா. நாங்க இருங்க. இன்னும் 2 வாழைப்பழம் இருக்கு. அத வேற தூக்கிட்டு வரணும். நீயா? ஆமா, தெரியாதா? ஓட தெரியாதா தெரியாதா? தெரியாம தானே கேட்டுக்கிட்டு இருக்க. தெரியாதா? சரி மாமா, சரி மாமா. எங்கடா தூக்கிட்டு போயிருக்க? தெரியாத வீட்டுல தூக்கிட்டு போயிட்டு இருக்க. தெரியாத வீட்டுல போயிட்டு இருக்கனா? மாமா தெரியாதா? ஏய், சரி மாமா, உன்னை டென்ஷன் படுத்துறதே எனக்கு பொலப்பா போச்சு. சரி மாமா. சரிடா சொல்லு. தெரியாத வீட்டுக்குள்ள எதுக்கு தூக்கிட்டு போற? ஒரு அந்த வீட்டுல புடிக்கிட்டு வரையாடா? மாமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மாமா? நான் ஆம்பளை பையனா பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கேன் மாமா. ஆம்பளை பையனா பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஆமா மாமா, தெரியாதா? டேய், சாரி மாமா. சாரி இல்ல சாரி. பரவாயில்ல மாமா, சாரிலாம் கேட்க வேண்டாம். டேய், அத சாரி கேட்கண்டான்னு சொல்லிட்டேனே. ஏன் மாமா மேல மேல சாரி கட்டி என்ன பெரிய மனுஷன் ஆக்குறீங்க? அண்ணா பேசுறதுக்குலாம் உங்ககிட்ட தான்டா கத்துக்கணும். நான் சின்ன பிள்ளையா இருக்கவே நீங்களா இல்லாம போயிட்டீங்களடா. இல்ல நானும் உங்க மாதிரி பேச படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு பெரிய லெவல்ல போயிருப்பேன்டா. நம்ம தலையில என்ன இருக்காத நம்ம நடக்கும். ஆனா ஒண்ணுடா, உங்களை மட்டும் பேசி ஜெயிக்கவே முடியாது. ஆமா மாமா. சரிடா, இப்ப மாதிரி சொல்லு. என்ன மாமா சொல்லுங்க? இது பக்கத்து வீட்டுல இருந்து புடிங்கிட்டு வர. டேய், புடுங்காதடா, அங்க வச்சுட்டு வந்து ஏசுவாங்கடா. மாமா. சரி சரி, அந்த தூக்கி வீசிட்டு வந்துட்டா, வா ஓடிடலாம். மாமா, நீ செய்றதெல்லாம் என்கிட்ட சொல்லாத மாமா. டேய், டேய், அங்க எவ்வளவு வேலை கிடக்கு, நீ வெட்டியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க. வேலை இல்லாதவே நின்னு பேசலாம். நாம பேச முடியுமாடா? நமக்கு எவ்வளவு வேலை சொல்லி கிடக்கு. கால குடுமைடா, கால குடுமை. என்ன பண்றீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமாடா. அதான் வயசுக்கு மீறி உங்ககிட்ட சேர்ந்துட்டு இருக்கோம்ல, எனக்கு தேவைதான். டேய், உண்மை சொல்லுங்கடா, யார் வீட்டுல இருந்து இதை காண்டு போறீங்க? டேய், இப்பெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா வேலையும் ஓடாது, ஒண்ணும் ஓடாது. அருள் மாமா வீட்டுல போய் பாக்கெட் பால் வாங்கணும். வாங்கிட்டு வந்துருவோமா? டேய், என்னடா நடக்குது சொல்லிட்டு போங்கடா. தெரியாதா? ஓட விட்டு அடிச்சு போடுவேன். தெரியாதவா? தெரியாம தான் கேட்டுட்டு இருக்க. ஓ, தெரியாம தான் கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி மாமா, எங்களுக்கு வேலை கிடக்கு, நாங்க போயிட்டு வரட்டுமா? ஆமா மாமா, அந்த அருள் மாமா வீட்டுல இப்ப பாக்கெட் பால் இருக்குமா? தெரியாது. தெரியாதா? சரி மாமா, நாங்க போயிட்டு வரோம். டேய், இரு கோத்த கலப்பாதீங்க. பக்கத்து வீட்டு நமக்கு என்னடா சொல்லி? பக்கத்து வீடா? மை தாத்தா, மை கிராண்ட்ஃபாதர் வீடு. ஏய், என்னடா சொல்றீங்க? தெரியாதான்னு சொன்ன அடிப்பாவல. தெரியாதா? டேய், தெரியாதா மாமா? உங்களுக்கு எங்கடா தாத்தா இருக்குது? இது எங்க தாத்தா தான். தாத்தாவா? சரிடா, அப்புறம் நீங்க எங்க பண்ணிட்டு இருக்கிய? தாத்தா வீட்ல. டேய், இந்த புது வீடு கட்டினா என்னடா செய்வாங்க? பால் காய்ச்சி. அதேதான். அதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களா? இல்ல மாமா, இல்ல மாமா. ஆமா மாமா, நாங்க தான் மாமா. பால் காய்ச்சி எடுத்து நடத்துற அளவுக்கு நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டிய. மாமா, எங்களுக்கு வெக்கமா வருது மாமா. ஐயோ ஐயோ, பாத்தியா கிசரி? டேய், ஊத்தன கடுப்பேத்தனா வேற எதுவுமே வேண்டாடா. நீங்க 2 பேரும் போதும்டா. அவன் இந்த ஊரு வேண்டாம், உலகம் வேண்டாம், ஓடிடுவான்டா. டேய், ஏன்டா இப்படி வெறுப்பேத்துறீங்க? டேய், உண்மை சொல்லுங்க, இந்த வாழை தர கல்யாணம் தானே போறீங்க? கல்யாணிட்டு போறோமா? வாசல்ல நட போறோம். இந்த வீடு புதுசா இருக்கு, என்ன செய்வாங்க? பால் காய்ச்சி. அதுக்கு வாசல்ல இத நடணுமா? பால் காய்ச்சினா என்னன்னே தெரியல, அதுக்கு அர்த்தமே தெரியல. இத நடனமா மட்டும் தெரிஞ்சிருக்கு. டேய், இத்தனையோன்லாம் நடமாட்டாங்கடா, ரொம்ப பெருசா நடுவாங்கடா. மாமா, எங்க அளவுக்கு இத நம்ம தூக்க முடியும்? அதுக்காக உங்க அளவுல நட்டு வைக்க முடியும்? மாமா, ரொம்ப இன்சல்ட் பண்ணாத மாமா. டேய், அது ஒரு தாண்டா இருக்குது. யாராவது பூ நினைச்சு தலையில வச்சிருவாடா. டேய், வாழை குழந்தை வேணும். வாங்க, வயக்காட்டுக்கு வாங்க, மாமா வெட்டி தரேன். வாங்க வாங்க. ஆமாடா, தாத்தா வீடுன்னு சொல்லிட்டீங்க. நம்ம தோட்டத்துல நிறைய இருக்குது. வாங்க, மாமா பெருசா வெட்டி தரேன். மாமா தூக்கிட்டு வரேன். வாங்க வாங்க. தேங்க்யூ மாமா. மாமா, அப்படியே நீங்களும் ஆதிரக்காவும் பால் காட்சிக்கு வந்துருங்க. எங்க சார்பா வந்துருங்க மாமா. என்னடா சொன்ன? நீங்களும் ஆதிரக்காவும் தாத்தாட்டு பால் காட்சிக்கு வந்துருங்க. எங்க சார்பா தான் வரணும். நாங்க சுழுல எல்லாம் கூப்பிட்டுருக்கோம்ல, எங்க மிஸ் எல்லாம் வருவாங்க. டேய், நீங்களே ஆதிலக்கா கூப்பிடுங்கடா. நீங்களும் கூப்பிடுங்க மாமா, நாங்களும் கூப்பிடுதா? சரிடா. ஆதிரக்காவே வந்தாச்சு. ஆதிரக்கா, உங்களுக்கு ஆயுசு 100. எனக்கு அவளெல்லாம் ஆசை இல்லடா. அண்ணா, சும்மா சொன்னேன். எதுக்குடா அப்படி சொன்னீங்க? தருண் மாமா இல்ல, தருண் மாமா. ஐயோ, என்னத்த போட்டு கொடுக்க போறான்னு தெரியலையே. தருண் மாமா இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஏய், நான் எப்படா பேசிக்கிட்டு இருந்தேன்? நிஜமாவாடா? உங்க மாமா என்ன பத்தி பேசிட்டு இருந்தாங்க?
ஆமா அதிரக்கா. நிஜமா? நிஜமா? இல்ல இல்லையா? ஆமா. டேய், என்னத்துக்குன்னு கேளுடா. எங்க தாத்தாவோட பால் காய்ப்புல. என்னடா சொல்றீங்க? ஆமா, எங்க தாத்தாவோட பால் காய்ப்புல. அதுக்கு தான் என் சார்பா உங்களையும் தரண் மாமாவையும் கூப்பிட்டுருக்கோம். தரண் மாமா கிஃப்டா வாழைத்தார் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன கொடுப்பீங்க? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா. டேய், எப்படிடா தாத்தா? தெரியாதா? டேய், அவளுக்கு தெரியாதுடா. தெரியாது. சொல்லு பாப்போம்.